இன்று வெள்ளிக்கிழமை. வரும் திங்கட்கிழமை அரசு விடுமுறை. தொடர்ந்து 3 நாட்கள் விடுமுறை என நினைக்கும் போதே சந்தோஷமாக இருந்தது. 3 நாட்களும் நன்றாக தூங்கி ஓய்வு எடுக்க வேண்டும் என மனதில் திட்டமிட்டு கொண்டிருக்கும் போது என் கைபேசி சினுங்கி நின்றது. என் கணவர் என்னை அழைத்துச் செல்ல வந்து விட்டதை சொல்லும் மிஸ்டுகால் அது. அருகில் இருந்த உடன் பணிபுரிபவர்களிடம் நீண்ட வார இறுதிக்கான வாழ்த்தை சொல்லிவிட்டு அவசரமாக எழுந்து கிளம்பினேன். வழக்கம் போல் என் அலுவலகத்தின் வாயில் அருகே பைக்குடன் நின்ற என் கணவரை பார்த்து புன்னகையுடன் அருகில் சென்றேன். நந்து, சீக்கிரம் வா, இப்போவே மணி 5 ஆயிடுச்சு, நாம 8 மணி ட்ரெயினில் கிளம்பணும் என்றார் என் கணவர் நரேந்திரன். 8 மணி ட்ரெயினா? எங்கே போகிறதுக்கு என்று பைக்கில் ஏறியபடியே கேட்டேன் நான். உன்கிட்ட சொல்லவே மறந்து போயிட்டேன். என் ஃப்ரெண்டு ரகுக்கு சண்டே கல்யாணம். தர்வாத் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் கல்யாணம். இன்னைக்கு கிளம்பினால் நாளைக்கு 8 மணி மாதிரி போயிடலாம். ஒரு நாள் சும்மா சுற்றி பார்த்துட்டு சண்டே மேரேஜ் முடிஞ்ச உடனே திரும்ப வந்துடலாம் என்று பைக்கை கிளப்பியபடி அவர் சொன்னதை கேட்டு எனக்கு கோபம் வந்தது. டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லணும் தானே? நீங்கள் வேணா போயிட்டு வாங்க, எனக்கு விருப்பம் இல்லை. டெய்லி 5 மணிக்கு எழுந்து ஆஃபீஸ் போக வேண்டி இருக்கு. இந்த 3 நாள் தான் கொஞ்சமாவது ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினச்சேன் என்றேன். திங்கள் வந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே என்றார் அவர். எங்களின் அரை மணி நேர பயணம் இதே வாக்குவாதத்திலேயே சென்றது. ஏற்கனவே டிக்கெட் பதிவு செய்து விட்டதால் இன்று போயே தீர வேண்டும் என்றார் நரேந்திரன். ஆனால் ஏற்கனவே விடுமுறை நாட்களில் ஓய்வு எடுப்பது என முடிவு செய்திருந்ததால் நானும் என் மனதை மாற்றுவதாக இல்லை. பெங்களூரின் புறநகர் பகுதியான மடிவளாவில் இருக்கும் எங்கள் வீட்டை அடைந்தபோது நாங்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளவில்லை. வழக்கம் போல் ஓடி வந்த எங்களின் 2 வயது மகளை தூக்கி கொண்டு நான் உள்ளே செல்ல என் கணவர் என்னை தொடர்ந்து வந்தார். அரவம் உணர்ந்து வெளியில் வந்த என் கணவரின் அம்மா கமலா, 2 பேரும் வந்தாச்சா? நந்தினி, நீ வர ஒரு 5 நிமிஷம் லேட் ஆனாலும் உன் பொண்ணு அம்மா காணாம சொல்ல ஆரம்பிச்சிடுறா என்றார். பதில் சொல்லாது புன்னகைத்து விட்டு என் மகளை செல்லம் கொஞ்சியபடி என் கணவருக்கும் அவர் அம்மாவிற்கும் இடையே நடந்த உரையாடலை கேட்க தொடங்கினேன். அம்மா, என் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போகணும், 8 மணி ட்ரெயின், நான் உடனே கிளம்பணும் என்றார். நான்னா, நீ மட்டுமா போற? எங்கள் இருவரையும் மாறி மாறி பார்த்தபடி என் மாமியார் கேட்கவும் நான் கண்டுகொள்ளாது அமைதியாக இருந்தேன். அவர் கேள்வியின் காரணம் எனக்கு தெரியும். திருமணமான இந்த 4 வருடங்களில் என்னை விட்டு தனியாக நரேந்திரன் எங்கும் சென்றதில்லை. சின்ன விஷயம் பெரிய விஷயம் என்று எதுவாக இருந்தாலும் பொதுவாக இருவரும் சேர்ந்து செல்வதுதான் வழக்கம். ஆமாம் அம்மா, நான் மட்டும்தான் போகிறேன் என்றார் என் கணவர். சரி, இவ்வளவு சீக்கிரம் கிளம்பணுமா என்றார் மாமியார். ஆமாம், இது பெங்களூர் ஸ்டேஷன் ட்ரெயின் இல்லை, கிருஷ்ணராஜபுரம் ஸ்டேஷன். போக வர கொஞ்சம் கஷ்டம், நான் சண்டே திரும்பி வந்துடுவேன் என்றார் கணவர். எனக்கு வேண்டிய விஷயங்கள் தெரிந்து விட்டதால் அங்கிருந்து நகர்ந்து எங்கள் அறைக்கு சென்று உடை மாற்றி முகம் கழுவி வந்தபோது நரேந்திரன் அவசரமாக பொருட்களை பெட்டியில் எடுத்து வைப்பதை பார்த்தேன். இன்னும் கோபம் குறையாததால் எதுவும் கேட்காமல் அமைதியாக ஒரு நாற்காலியில் சென்று அமர்ந்தேன். பொதுவாக நரேந்திரனுக்கு பேக்கிங் எல்லாம் செய்து பழக்கமில்லை. ஆனாலும் இருவரின் வீம்பும் குறையாததால் அவரும் என்னிடம் உதவி கேட்கவில்லை. நானும் உதவி செய்ய முன் வரவில்லை. 5 நிமிடத்தில் பெட்டியை மூடியவர் என் பக்கம் ஒரு கோப பார்வையை செலுத்திவிட்டு ஒன்றும் சொல்லாமல் கிளம்பினார். அறையை விட்டு வெளியே சென்றவர் என்ன நினைத்தாரோ திரும்பி வந்து போறேன் என்று சொல்லிவிட்டு என் பதிலுக்கு காத்திராது கிளம்பி சென்று விட்டார். அவர் கிளம்பி சென்ற பின் ஒரு சில வினாடிகள் அமைதியாக இருந்த என் மனம் அவர் சொல்லி சென்ற போறேன்ல சற்ற சலனம் அடைய தொடங்கியது. எத்தனை தமிழ் படங்கள் பார்த்திருப்பேன். இதுபோல் போறேன் என்று சொல்வது, கால் தடுக்குவது, இது எல்லாம் அபசகுணங்களாச்சே. இந்த எண்ணம் தோன்றிய உடனே மற்றொரு பக்கம் இருந்து சேச்ச இதெல்லாம் மூட நம்பிக்கை என்று ஒரு குரல் கேட்டது.
ஆனால் அந்த குரலுக்கு கொஞ்சம் கூட தெம்புதான் இல்லை. மறக்க முடியுமா தொடங்கி மண் வாசனை வரை இது போன்ற காட்சி உள்ள படங்கள் ஒன்றொன்றாக என் மனக்கண் முன் ஊர்வலம் வர ஆரம்பித்தது. ரொம்பவே குழப்பமாக இருக்கவே இதற்கு மேல் முடியாது என முடிவு செய்து அவசரமாக எழுந்து என் பைக்குள் இருந்த என் கைபேசியை எடுத்து என் கணவரின் எண்ணை தட்டினேன். உடனே கைபேசி ஒலிக்கும் ஓசை அருகிலேயே கேட்டது. திரும்பி பார்த்தால் என் கணவர் அவரின் கைபேசியை மறந்து அங்கேயே விட்டு சென்றிருந்தார். அடடா, இனி 2 நாட்கள் அவரிடம் எப்படி பேசுவது? ட்ரெயின் கிளம்பி விட்டதா என்பதில் தொடங்கி அவர் தார்வாத்தில் எப்படி இருக்கிறார் என்பது வரை அறிந்து கொள்வது எப்படி என்று யோசித்தேன். எனக்கு என் மீதே கோபம் வந்தது. அப்படி என்ன கோபம் வேண்டி இருக்கிறது? அவருக்கு நண்பர் என்பதால் தானே அவசரமாக ட்ரெயினில் டிக்கெட் புக் செய்திருக்கிறார். இது கூட எனக்கு புரியவில்லையே. இன்னும் எதையெல்லாம் மறந்து வைத்து விட்டு போனாரோ? அவரிடம் வேண்டிய அளவு பணம் இருக்கிறதா என்று கூட தெரியவில்லையே. அந்த ஊரில் ஏடிஎம் இருக்குமா? இப்படி எதையெல்லாமோ எண்ணி நான் குழம்பிக் கொண்டிருக்கும் போது என் மாமியார் அழைக்கும் குரல் கேட்டது. அவசரமாக முகத்தை துடைத்து விட்டு ஹால் பக்கம் சென்றேன். நந்தினி, இன்னைக்கு நைட்டுக்கு ஸ்பெஷலாக எதுவும் இல்லை, வெறும் சாம்பார், ரசம், அப்பளம்தான், பரவாயில்லையா என்று கேட்டார். அவர் கேட்ட கேள்வி என் காதில் விழுந்தாலும் கருத்தில் பதியவில்லை. சும்மா தலையை ஆட்டிவிட்டு அமைதியாக அமர்ந்தேன். என் மாமனார் ஒரு செய்தி பிரியர். எப்போதும் போல் அப்போதும் செய்திகள் தான் தொலைக்காட்சியில் ஓடிக்கொண்டிருந்தது. அப்போது ஒளிபரப்பான தலைப்புச் செய்திகளில் அன்று நடந்த ஒரு விபத்தை பற்றி ஒளிபரப்பினார்கள். அவ்வளவுதான். என் மனதில் ஒருவித பயம் எழத் தொடங்கியது. நரேந்திரனை உடனே பார்க்க வேண்டும் அல்லது அவரிடம் பேசாவது வேண்டும் என்று தோன்றியது. ஸ்டேஷன் சென்று சேர்ந்தவுடனே அவரை ஒரு ஃபோன் செய்யாவது சொல்லியிருக்கலாமோ என்று தோன்றியது. இப்படியே ஒவ்வொரு வினாடியும் யுகங்களாக நகரத் தொடங்கின. என் மாமியார் நினைவுபடுத்தியது என் மகளுக்கு உணவு ஊட்டி தூங்க வைத்தேன். 8 மணியாகியும் நரேந்திரனிடம் இருந்து ஃபோன் எதுவும் வராது போகவும் மனம் மேலும் குழம்பி போனது. ஆனால் அவர் எப்படி ஃபோன் செய்வார்? என் மீது அவருக்கு கோபம் இருக்கும் தானே. அப்படி என்ன எனக்கு தூக்கம் முக்கியமாக போனது? இப்படி மீண்டும் ஆரம்பத்தில் இருந்தே நான் குழம்பத் தொடங்கினேன். என் மாமியார் நேரமாகிவிட்டதை சொல்லி உணவு உண்ண சொன்னபோது நான் வேண்டாம் என்று மறுத்தேன். என் பக்கம் ஒரு விசித்திர பார்வையை வீசிய போதும் அவர் எதுவும் கேட்கவில்லை. எதையும் விளக்கும் எண்ணமும் எனக்கு இல்லை. சரி, தூங்கலாம் என படுத்தால் நான் விரும்பிய தூக்கமும் வரவில்லை. காலில் என் மாமியார் பார்த்து கொண்டிருந்த திரைப்படத்தின் ஒளி மெதுவாக ஒலித்தபடி இருந்தது. நேரம் நத்தையாக ஊர்ந்து கொண்டிருந்த போது அழைப்பு மணியை அடிக்கும் ஓசை கேட்டது. திடுக்கிட்டு எழுந்து அமர்ந்தேன். ஏற்கனவே குழம்பி இருந்த நிலையில் ஏனோ கெட்ட செய்தியைத்தான் என் மனம் எதிர்பார்த்தது. அவசரமாக எழுந்து சென்றேன். என் மாமியாரும் எழுந்து வாசல் பக்கம்தான் சென்று கொண்டிருந்தார். அவரை முந்திக் கொண்டு எப்படி போவது என்று தோன்றவும் அமைதியாக பின்னே சென்றேன். கதவின் சிறு கண்ணாடி ஓட்டை வழி எட்டி பார்த்துவிட்டு கதவை திறந்தார் என் மாமியார். அங்கே பெட்டியுடன் நின்றிருந்தார் என் கணவர் நரேந்திரன். என்னடா என்ற என் மாமியாரின் கேள்விக்கு ட்ரெயின் மிஸ் ஆயிடுச்சுமா என்றார். இந்த நேரத்தில் பஸ்ஸு கிடச்சுதா? இல்லை, ஆட்டோவில் தான் வந்தேன், 500 ரூபா வாங்கினா என்றார். குழப்பத்திற்கு எல்லாம் விடுமுறை கொடுத்து அப்பாடி என்றது என் மனம். உடனே தனிச்சை செயலாக உள்ளே வந்தவரை பார்த்து சாரி என்றேன். அதே நேரத்தில் நரேந்திரனும் அதையே தான் சொன்னார். அருகில் இருந்த எங்கள் இருவரையும் கவனித்து கொண்டிருந்த என் மாமியார், நல்ல பசங்க, அதுதான் தெரிஞ்ச விஷயமாச்சே, உன்னால் அவளை விட்டுட்டு எங்கேயும் போக முடியாதுன்னு அதை கண்டுபிடிக்க இப்படி அவசரமாக கிளம்பி போய் 500 ரூபா செலவழிக்கணுமா? நல்ல பசங்க, சாதம் குழம்பு எல்லாம் ஃப்ரிட்ஜில் இருக்கு, எடுத்து சாப்பிடுங்க என்றார். வழக்கம் போல் தலையாட்டி விட்டு நரேந்திரனை உடை மாற்றி வர சொல்லிவிட்டு ஃப்ரிட்ஜில் இருந்த பொருட்களை எடுத்து சூடு செய்து அவர் வந்தவுடன் அவருக்கு பரிமாறிவிட்டு நானும் அருகில் அமர்ந்தேன். சாரி, என்னால் தானே உங்கள் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போக முடியாமல் போச்சு என்றேன். பரவாயில்லை, இருக்கட்டும், அவனும் பக்கத்திலேயே எலக்ட்ரானிக் சிட்டியில் இருந்துட்டு நம்ம பொண்ணு ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு பார்ட்டிக்கு வரவே இல்லை. கல்யாணம் பண்ணிட்டு இங்கே தானே வரப்போகிறான், அப்போ ஒரு நாள் போய் பார்த்துக்கலாம் என்றார். குழப்பம் கவலை எல்லாம் அகன்று என் கணவரை பார்த்து புன்னகைத்தேன். ஆனாலும் எப்போதும் எல்லோருக்கும் 2ஆம் வாய்ப்பு கிடைப்பதில்லை.
கோபங்களை ஒதுக்கி தள்ளிவிட்டு விட்டு கொடுத்து வாழ்ந்து சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்துங்கள்.